Hallelujah. Hallelujah. Welcome every one of you to the Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். God is a good God. கர்த்தர் நல்லவர். Regardless of what we go through. நாம் போகிற பாதை என்னவா இருந்தாலும் சரி. He has never abandoned us. அவர் நம்மை கைவிரித்ததே இல்லை. He is with us. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். The shepherd of our soul is with us. நம் ஆத்தும நேசமேய்ப்பர் நம்மோடு இருக்கிறார். He is worthy of all our praises. அவர் நம்முடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். He is a God who dwells in a light that we cannot even imagine. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பேரொளியில் வாசமாய் இருக்கிற தேவன் அவர். His presence is going to fill that place. அவருடைய சமூகம் அந்த இடத்தை நிரப்ப போகிறது. I declare that the heavens will be opened over you. உங்களுக்கு மேல் வானம் திறக்கப்படும்படி கட்டளையிடுகிறேன். As our praises go up, நம் துதிகள் மேல் எழும்ப His glory and His power will come down and fill your lives. அவருடைய மகிமையும் வல்லமையும் கீழ இறங்கி வந்து உங்கள் வாழ்வை ஆட்கொள்ளும். Shall we worship Him this morning? இந்த காலை நேரம் அவரை ஆராதிப்போமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியோ வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. The presence of the Lord is so holy. தேவனுடைய சமூகம் மகா பரிசுத்தமானது. The presence of the Lord is so mighty. கர்த்தருடைய சமூகம் மகா வல்லமை உள்ளது. No unclean thing can stand in His presence. அசுத்தமான யாதொன்றுடைய பிரசன்னத்திலே நிலைநிற்க In the same way, no virus, no bacteria can survive in His presence. அவனமே எந்த தொற்று கிருமியோ பாக்டீரியாவுடைய பிரசன்னத்திலே தாக்குப்பிடிக்க முடியாது. No sickness can stand in His presence. எந்த வியாதியானவருடைய சமூகத்திலே நிற்க In முடியாது. Jesus' mighty name, இயேசுவின் வல்ல we நாமத்தினாலே declare every work of the devil will be destroyed right now. இப்பொழுதே பிசாசின் கிரியைகள் அனைத்தும் அழியும்படி Oh, as கட்டளையிடுகிறோம். the holiness of God enters that room, தேவனுடைய பரிசுத்த அறைக்குள் as His பிரவேசிக்கிறது. holy presence touches your body, தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் உங்கள் சரீரத்தை every தொடும் chain போது is going to be எல்லா broken. சங்கிலிகளும் உடையப் போகிறது. Every sickness is fleeing right எல்லா now. வியாதிகளும் இப்பொழுதே பறந்தோடுகிறது. Everything is being set right now. இப்பொழுது எல்லாமே சீராக்கப்படுகிறது. Oh, the glorious Creator. மகிமையான சிருஷ்டிகர். The glory of His face is shining and filling your life. அவருடைய நேசத்தின் முகத்தின் மகிமை இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை Shall we worship the Lord? ஆராதிப்போமா?
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. Shall we all give the Lord a clap offering this morning? Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, He is hiding you under the shadow of His presence. அவர் தம்முடைய பிரசன்னத்தின் மறைவிலே உங்களை ஒளித்து வைக்கிறார். You might be weak today, இன்றைக்கு நீங்கள் பலவீனமாய் but the இருக்கலாம். strength of the Lord is coming upon you. ஆனாலும் கர்த்தரின் பலன் உங்கள் மீது இறங்குகிறது. Receive His strength this morning. இந்த காலை நேரம் அவருடைய பலனை Open your பெற்றுக்கொள்ளுங்கள். mouth and say, Lord, you are my strength. கர்த்தாவே நீரே என் பலன் என்று வாய் திறந்து சொல்லுங்கள். You are my strength. நீரே என் பலன். You are my healing. நீரே என் சுகம். You are my miracle. என் அற்புதம் நீரே. If you are here, I have everything in my life. நீர் என் வாழ்வில் இருந்தா எனக்கு எல்லாமே இருக்கிறதப்பா. Hallelujah. Hallelujah. Let us continue to worship the Lord this morning. இந்த காலையில் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, என் துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah. Hallelujah. Because He lives, I can face tomorrow.
Shall we give the Lord a clap offering one more time? ஒரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். The Lord deserves all our glory. நம்முடைய மகிமைக்கெல்லாம் கர்த்தர் பாத்திரராய் இருக்கிறார். We may not be where we wanted to be, நாம் விரும்பின இடத்தில் இல்லாமல் இருக்கலாம். but none of us are where we used to be. ஆனால் ஒருவராகிலும் நாம் இருந்த இடத்தில் இன்னும் இருக்கவில்லை. The mighty hand of God has lifted us from the mighty clay. வல்லமையான தேவனுடைய கரமுடையான சேர்ந்து நம்மை தூக்கி When we were எடுத்திருக்கிறது. lost in the world, He came and found us. உலகத்துக்குள்ளாக தொலைந்து போயிருந்த பொழுது தேடி வந்து He கண்டுபிடித்தாரே. delivered us. அவர் நம்மை விடுவித்தாரே. He made us into His sons, His daughters. அவர் தம்முடைய மகன்களாக மகள்களாக நம்மை மாற்றினார். What an honor it is, what a privilege it is to be a child called the child of God. தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிய கனமான ஸ்லாக்கிய பாக்கியம். Today He deserves all our glory. இன்னைக்கு நம்முடைய சகல மகிமைக்கு அவர் Shall we பாத்திரராய் continue to இருக்கிறார். worship the Lord? தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். I give glory to your name. Oh Lord, glory to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name. Oh Lord, glory to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. Shall we all open our mouth and worship the Lord in our own words? எல்லாரும் வாயைத் நம்முடைய சொந்த வார்த்தையிலே கர்த்தரை ஆராதிப்போம். Think of the goodness of the Lord. கர்த்தருடைய நன்மையை நினைத்து பாருங்கள். Worship Him in your own words as the music is playing, babe. இசை ஒலிக்கும் பொழுதே உங்கள் சொந்த வார்த்தையிலே கர்த்தரை ஆராதியுங்கள். Yes, Lord. ஆமென். Oh, yes. Yes, Jesus. ஆம் ஆண்டவரே. Glorify the Lord. மகிமை செலுத்திடுவே தேவா, பாடி துதிப்பே தேவா, உந்தன் நாமமே உயர்த்தி துதிப்பே உந்தன் நாமமே உயர்த்தி துதிப்பே. Some of you are feeling like you are too weak to carry on. உங்களில் சிலர் தொடர்ந்து போக முடியாத அளவுக்கு ரொம்ப பலவீனமாய் This morning the உணர்கிறீர்கள். hand of the Lord is coming upon you. இந்த காலை நேரம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் His இறங்குகிறது. strength is filling you right now. அவருடைய பலன் இப்பொழுதே உங்களை நிரப்புகிறது. Receive His strength. அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். When you are too weak, He is the Lord who carries you. நீங்கள் அதிக பலவீனமாய் இருக்கும் பொழுது அவரே உங்களை சுமக்கிற He is கர்த்தராய் your good இருக்கிறார். shepherd. அவர் உங்கள் நல்ல மேய்ப்பராய் He will இருக்கிறார். never leave you behind. இவர் ஒரு நாளும் உங்களை பின்னுக்கு He விட்டு will விட carry you மாட்டார். on His shoulders. உங்களை தம் தோளின் மேல் சுமந்து செல்வார். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி சார்ந்திடுவேன்.
last time. Hallelujah. 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 உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி. We are going to participate in the Lord's table now. இப்போதும் கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். People who are ready, you can get things ready at your homes. ஆயத்தமாய் இருக்கிற வீட்டிலே இப்பொழுது அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். And the word of God makes it very clear that we should not participate in it unworthily. அபாத்திரராய் நாம் இதிலே பங்கு பெறக்கூடாது என்பது தேவனுடைய வசனம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. Shall we ask the Lord to once again wash us with His precious blood? ஒரு முறை கூட கர்த்தர் விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்மை கழுவும்படி மன்றாடுவோம். Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே உமக்கு முன்பாக வருகிறோம். Lord, thank you for this wonderful time of worship. உம்மை ஆராதிக்கும்படி தந்த அற்புதமான நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, everything is possible because of the blood of your Son. எல்லாமே உம்முடைய நேச திருக்குமாரனின் திரு இரத்தத்தினால் தான் சாத்தியமாய் இருக்கிறது. We are able to enjoy your presence because of that blood that washed us. எங்களை கழுவின அந்த திரு இரத்தத்தின் புண்ணியத்தினால் அல்லவா உம்மை ஆராதிக்கும் ஸ்லாக்கியம் பெற்றோம். Lord Jesus, we want to say thank you for the cross. இயேசுவே உம் சிலுவைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். Thank you for coming into this world. இந்த உலகத்துக்குள் வந்ததற்காக நன்றி Thank you for சொல்லுகிறோம். taking the punishment of our sin upon yourself. எங்கள் பாவத்தின் தண்டனை உம் மீது ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி Thank சொல்லுகிறோம். you for allowing your body to be broken for us. எங்களுக்காக உம்முடைய திரு சரீரம் நொறுக்கப்பட Thank you for ஒப்புக்கொடுத்ததற்கு shedding நன்றி. your precious blood for us. எங்களுக்காக உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினதற்கு நன்றி Even சொல்லுகிறோம். now, once again, we ask that you forgive all our sins. இப்போதும் ஒரு முறை கூட எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி மன்றாடுகிறோம். Things we did knowingly, unknowingly against you and your word, forgive us, Lord. உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு எதிராக அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும் You ஆண்டவரே. alone be glorified. ஒருவர் மாத்திரம் In மகிமைப்படுவீராக. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். The scripture says, வசனம் சொல்லுகிறது, in the night that our Lord Jesus Christ was betrayed, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே says he took the bread, அவர் அப்பத்தை எடுத்து and when he had given thanks, ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு he brake it, அதை பிட்டார். and he said, take, eat, this is my body which is broken for you. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய திரு சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்றார். He said, do this in remembrance of me. என்னை நினைவுகூரும் பொருட்டு இதை செய்யுங்கள் என்றார். Shall we partake of that bread, that represents his body, with gratitude in our hearts? இப்போது நம்முடைய திரு சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அந்த அப்பத்தை இருதயத்திலே நன்றியுள்ளவர்களாக புசிப்போமா? In the same manner, அந்தபடியே he also took the cup அவர் பாத்திரத்தையும் எடுத்து when he had supped. தாம் பானம் பண்ணின பின்பு He said, this cup is a New Testament in my blood. இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. He said, this do ye in remembrance of me. என்னை நினைவுகூரும் பொருட்டு இதை செய்யுங்கள் என்றார். Shall we partake of this wine that represents his blood with gratitude in our hearts? இருதயத்திலே நன்றியுள்ளவர்களாக அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவோமா? May the Lord bless you as you partake of his table today. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஹalleluya. We welcome you all to the Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி On வரவேற்கிறோம். behalf of Pastor Caleb Joshua, பாஸ்டர் கேலப் ஜோஷுவா அவர்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். we are so glad that he chose to join with us. இன்றைக்கு எங்களோடு இணைந்து கொள்ள நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு மிகுந்த சந்தோஷம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. God is so good. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. Now is the time to give a tithes and offerings. இது இப்போது நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை கர்த்தருக்கு செலுத்தும் நேரம். Let me read a scripture from Genesis chapter 28. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். Verse number 18 it says, 18ஆம் வசனம் சொல்கிறது, Jacob rose early in the morning and he took the stone and he put in his head and set it as a pillar and poured oil on top of it. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. And verse number 20 it says, 20ஆம் வசனம் சொல்கிறது, Jacob made a vow.
And he said, if God be with me and keep me in this way that I am going, give me bread to eat and clothing to put on. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்தால், he says that I will give you a tenth of all that you give me. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். God kept his bargain. தேவன் யாக்கோபின் பேரத்தை அப்படியே ஏற்று காத்துக்கொண்டார். And Jacob did the same thing. அதேபோல் யாக்கோபும் சொன்னபடியே செய்தார். So God has been preserving us. தேவன் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். He's been giving us bread. நமக்கு அப்பத்தை கொடுத்து போஷிக்கிறார். He's been with us through this path. கடந்த பாதை முழுவதும் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். It might seem very lonely at times. சில நேரங்களில் ரொம்ப தனிமையாக இருந்திருக்கலாம். Just like Jacob. யாக்கோபை போலவே We might be walking alone. நாம் மட்டும் தனித்து வந்திருக்கலாம். But God is with you. ஆனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will keep you. உங்களை அவர் காத்துக்கொள்வார். And he will protect you. உங்களை பாதுகாப்பார். Shall we take our tithes and offerings in our hands? காணிக்கை தசமபாகங்களை கையில் And எடுத்துக்கொள்வோமா? ask the Lord to bless it. கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி கேட்போம். Heavenly Father, we thank you for this time. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for being with us and protecting us. எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்கு நன்றி Even அப்பா. as we bring our tithes and offerings, இப்போதும் எங்கள் காணிக்கை தசமபாகங்களை நாங்கள் செலுத்தும் போதும் may you be honored. நீர் கனம் பண்ணப்படுவீராக. Lord, we pray that you will bless us. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். Make us a blessing. எங்களை ஆசீர்வாதமாக்குவீராக. We give you all the glory. மகிமை எல்லாம் In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. Hallelujah. You will see the instructions on the screen. எப்படி செலுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை திரையில் பார்க்கிறீர்கள். Kindly follow that. அதை தயவு செய்து நீங்கள் கடைபிடியுங்கள். Our administrative building is partially opened. நம்முடைய அலுவலக நிர்வாக கட்டடம் பகுதி நேரம் திறந்திருக்கும். So if you want to come and drop the offerings in the offering box, you can do so. ஆகவே நீங்கள் நேரில் வந்து காணிக்கை பெட்டியில் செலுத்த வேண்டுமானால் தாராளமாய் வாருங்கள். Hallelujah. ஹalleluya. In this month of June, இந்த ஜூன் மாதத்தில் if you are celebrating your birthdays or anniversaries, உங்கள் பிறந்த நாட்கள் திருமண ஆண்டை கொண்டாடுகிறதா we இருந்தால் would like to wish you உங்களை வாழ்த்துகிறோம். and pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God has been so good to you. கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப நல்லவராய் We are not இருந்திருக்கிறார். able to call everybody's names, எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியவில்லை. but we remember every one of you in our prayers. ஆனால் எங்கள் ஜெபங்களில் உங்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். Shall we quickly close our eyes சீக்கிரமாய் கண்களை மூடுவோமா? and pray a prayer of blessing for them? உங்களுக்காக ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்போம். Heavenly Father, பரலோக we பிதாவே, thank you once again for all the wonderful people who are celebrating the birthdays and anniversaries. தங்கள் பிறந்த நாட்கள் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற அற்புதமான ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். In spite of all this happening around us, எங்களை சுற்றிலும் இருக்கும் எல்லா நடப்புகளின் மத்தியிலேயும் I pray that you will satisfy them, கர்த்தர் இவர்களை திருப்திப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். give them joy, இவர்களுக்குள் மகிழ்ச்சியை நங்கூரமிட செய்யும். and help them to celebrate in your presence. உம்முடைய சமூகத்தை கொண்டாடி மகிழ உதவி Let செய்யும். this year be a blessed year. இந்த ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருப்பதாக. As a church, we bless them. சபையாராக நாங்கள் இவர்களை We ஆசீர்வதிக்கிறோம். give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. There's one more thing before I finish the announcements. அறிவிப்பை முடிக்கும் முன்பு இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். Next week is Father's Day. அடுத்த வாரம் தந்தையர் தினமாகும். Unfortunately, I'm not able to make any baskets for them துரதிர்ஷ்டவசமாக தந்தையருக்கென்று சிறப்பு கூடை பரிசை ஆயத்தம் பண்ண முடியவில்லை. because of the lockdown. ஊரடங்கு நிமித்தம் தான் முடியவில்லை. So I encourage every one of you, ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். take time to appreciate the fathers in your family. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தந்தையரை நேரம் எடுத்து பாராட்டுங்கள். Grandfathers, தாத்தாக்கள், father-in-laws, மாமனார், your husbands, உங்கள் கணவன்மார்கள், and thank them அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். because they're a great support. ஏன் அவர்களுக்கு பெரும் ஆதரவு அல்லவா? Sometimes men are very quiet. சில நேரங்களில் ஆண்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. They bear a lot of burden. ஏராளமான பாரத்தை சுமக்கிறவர்கள், They do a lot of sacrifice, அதிக தியாகம் பண்ணுகிறவர்கள், but they will not tell it very openly to anybody. வெளிப்படையா மனசு விட்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. They're very quiet. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. Go and acknowledge that. போய் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. Tell them how much you appreciate them. எவ்வளவாய் அவருடைய தியாகத்தை பாராட்டுறீங்கன்னு சொல்லுங்க. Pray for them and bless them. அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். Hallelujah. Hallelujah. God is so good. கர்த்தர் ரொம்ப You all நல்லவருங்க. know our prayer numbers. எங்களுடைய ஜெப அழைப்பு உங்களுக்கு தெரியும். Kindly contact us for any prayer request. எந்த ஜெப தேவைக்கும் அந்த எண்ணோடு தொடர்பு Also, கொள்ளுங்கள். if you like to receive news from our office, எங்கள் அலுவலகத்திலிருந்து விசேஷ வருகிற சிறப்பு தகவல்கள் செய்திகளை பெற விரும்புவோர் kindly connect with this number. இந்த தொலைபேசி எண்ணோடு இணைந்திருங்கள். We are praying for you. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We have your names written in different lists, எங்களுடைய நிறைய பலதரப்பட்ட பட்டியல் உங்க பேர் and எழுதப்பட்டிருக்குங்க. we declare your name for that miracle. அந்த அற்புதத்துக்காக உங்க பேரை சொல்லி We are ஜெபிக்கிறோம். going to rejoice with you when you see that miracle. நீங்கள் அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது உங்களோடு சேர்ந்து நாங்களும் களி கூறுவோம். Hallelujah. Hallelujah. Shall we go listen to the word of God now? இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமா? Amen. ஆமென்.
Hallelujah. ஹalleluya. God is a good God. கர்த்தர் நல்ல தேவன். He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். His love is steadfast. அவருடைய அன்பு மகா உறுதியானது. Oh, he is so amazing in his love for us. அவர் நம்ம மீது வைத்திருக்கும் அன்பிலே ஆச்சரியமானவர். He has given us another chance to come and meditate on his word. அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு மற்றொரு சந்தர்ப்ப வாய்ப்பை தந்திருக்கிறார். Shall we quickly read a verse? சீக்கிரமாய் ஒரு வசனத்தை படிக்கலாமா? Pray and then go meditate the scriptures. ஜெபத்தோடு வேத வாக்கியங்களை தியானிக்க செல்வோம். Shall we read 1 Peter chapter number 5 verses number 8 and 9? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 8ம் 9மான வசனங்களை நாம் படிப்போம். The Bible says, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, Be sober, be vigilant, because your adversary the devil walks about like a roaring lion, seeking whom he may devour. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். And the next verse begins like this. அடுத்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். Resist him. எதிர்த்து நில்லுங்கள். Resist him. அவனை எதிர்த்து நில்லுங்கள். Hallelujah. Hallelujah. Before we go and pray, நாம் ஜெபிக்க செல்லும் முன்பதாக I just want to play a small video. ஒரு சிறு படத்தொகுப்பை உங்களுக்காக காண்பிக்க We have விரும்புகிறேன். already seen this in church some time ago. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு திருச்சபையில் இந்த காணொளியை கண்டிருக்கிறோம். Some of you might not remember it. ஒரு சிலருக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம். So let's watch this video ஆகவே இந்த சிறு காணொளி தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். to understand புரிந்து கொள்வதற்காக how much he loves us, அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை how much he is அறிந்து கொள்ள, watching over us. எவ்வளவுக்கு நம்ம மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று அறிய. The devil is indeed a roaring lion. உண்மையாகவே பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம்தான். He is just walking around, அவன் சுற்றி திரிகிறான். just seeking whom he may devour. எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். But we are covered and washed by the blood of the Lamb of God. நாமோ தேவாட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறோம். We'll watch the video now. இப்பொழுது இந்த காணொளியை பார்ப்போம்.
ஹalleluya. When we see this video, இந்த காணொளி காட்சியை it பார்க்கும்போது shows the characteristic of a lion. ஒரு சிங்கத்தினுடைய தன்மை இது காண்பிக்கிறது. Sometimes a lion will just come to scare the animals. சில நேரம் அந்த சிங்கம் மற்ற மிருக ஜீவன்களை பயமுறுத்துவதற்காகவே It's கர்ஜிக்கும். just a scare. அது வெறும் பயமுறுத்ததான் Are செய்கிறது. you scared this morning, my dear brother, my dear என் sister? அன்பு சகோதரனே சகோதரி, இந்த காலை நேரம் பயந்திருக்கிறீர்களா? You are a giant in faith. நீங்கள் விசுவாச ராட்சதர். You're backed by the angels of God. தேவ தூதர்கள் உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya. Because of His grace. அவருடைய கிருபை நிமித்தம், Because of His grace. அவரது கிருபையினால் We are standing here today. இன்னைக்கு இங்கே நின்று Shall கொண்டிருக்கிறோம். we quickly close our eyes துரிதமாய் கண்களை மூடுவோமா? and ask the Lord for more grace? அதிக கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். We need more grace. இன்னும் அதிக கிருபை நமக்கு வேண்டும். Every one of you, ஒவ்வொருவரும் open your mouth உங்கள் வாயை திறந்து and say, சொல்லுங்கள், இன்னும் தேவை எனக்கு கிருபை நீங்க தாங்கப்பா. இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய கிருபை. இந்த பாடலை பாடலாமா? இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. oh desperately let's ask Him. இன்னும் தேவை கிருபை தாருமே. One more time. இன்னும் தேவை Yes, கிருபை Lord. தாருமே. கிருபை தாங்க ராஜா. இன்னும் தேவை கிருபை தாருமே. Fill everyone with your grace, Lord. எல்லாரும் உம்முடைய கிருபையினால் நிரப்பும் Fill us கர்த்தாவே. with more of your grace. அதிகமான உம்முடைய கிருபையினால் எங்களை To ஆட்கொள்ளும். stand fast, உறுதியாய் நிற்க, to walk in faith, விசுவாசத்தில் வீறு நடை to போட, see in faith, விசுவாசத்தோடு ஊடுருவி to பார்க்க, praise you in faith, விசுவாசத்தோடு உம்மை to துதிக்க, declare your goodness in faith, விசுவாசத்தோடு நன்மையை enjoying பகிர்ந்து your grace, கிருபை அனுபவிக்க, walking in your grace, உம்முடைய கிருபையிலே நடைபோட, rejoicing in your grace. கிருபையிலே கலிகூர, Your grace is all we need. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உம்முடைய Your கிருபை grace is மட்டும்தான். all we கிருபை need. மட்டும்தான் எங்களுக்கு Your வேண்டும். grace is all we need, கிருபை Lord. எங்களுக்கு போதும் ஐயா. Fill your people, Lord. ஜனங்களை நிரப்பும் கர்த்தாவே. Cover them, Lord. மூடிக்கொள்ளும் ஐயா. More of your grace. அதிகமான உம்முடைய கிருபை நான் ஆட்கொள்ளும். இன்னும் தேவை. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. Hallelujah. ஹalleluya. Thank you for your grace. உம்முடைய கிருபைக்காக நன்றி Thank அப்பா. you for your sustaining grace. எங்களை ஆதரித்து தாங்கும் உம்முடைய கிருபைக்கு Thank நன்றி. you for the grace that carries us, எங்களை தூக்கி சுமக்கும் உம்முடைய கிருபைக்கு that நன்றி அப்பா. delivers us, எங்களை விடுவிக்கும் கிருபை, gives us victory, அது எங்களை ஜெயம் சிறக்க that வைக்கிறது, edifies us, அது எங்களை பக்தி that விருத்திக்கு protects us, எங்களை that பாதுகாக்கிறது, leads us, எங்களை வழிநடத்துகிறது that அப்பா. fills us with joy. சந்தோஷத்தால் You are இடைகட்டுகிறது. all that we need, Lord. எங்களுக்கு தேவையெல்லாம் நீர்தான் You அப்பா. are our hope. நீரே எங்கள் நம்பிக்கை. We give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். And every one of you, எல்லாருமாக let's open our mouth and say, வாய் திறந்து சொல்லுவோம். Amen to my Jesus. இயேசுவுக்கு ஆமென். Amen to my Redeemer. என் மீட்பருக்கு ஆமென். Amen to my Rock of Ages. எல்லா நித்திய கண்மலைக்கும் ஆமென். He is indescribable. He is marvelous. He is amazing. He is wonderful. He is Jehovah. He is everything. Just declare Him in your own words. How much you love Him. How much you enjoy Him. What He means to you. Is He your healer? Shout in your own words how much He has delivered you. How much has He protected you. He is wonderful. He is the living Word. He is the bright and morning star. He is the rose of Sharon. He is my God. He is my Jesus. He goes before me. He holds my hand. He embraces me. He redeems me. He is my Lord. He is my darling. He is my everything. He is my provider. And I will always praise my God. Hallelujah. Because I know my Redeemer, He lives. Hallelujah. Hallelujah. Shall we open our mouth and say, my Redeemer, He lives? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று வாய் Shall we திறந்து open our சொல்லுவோம். mouth and declare, வாய் திறந்து my அறிக்கையிடுவோம். Redeemer, என் மீட்பர், my Redeemer, என் மீட்பர், He lives. அவர் உயிரோடு இருக்கிறார். Hey, though I walk through the valley of the shadow of death, ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் yes, I might walk through it சில sometime, வேளைகளில் நான் அதனூடாக நடக்கக்கூடும். but I fear no evil. ஆனாலும் நான் ஒரு பொல்லாப்புக்கு I பயப்படேன். fear no evil. பொல்லாப்புக்கு பயப்பட I மாட்டேன். fear no evil. நான் எந்த பொல்லாப்புக்கு பயப்பட Because
so wonderful. அவர் மிகவும் அதிசயமானவர், So joyful மிகவும் to மகிழ்ச்சிகரமானவர். worship the Lord கர்த்தரை ஆராதிப்பதல்லவா மனமகிழ்ச்சி, and declare His goodness அவருடைய நன்மையை in பறைசாற்றுவதல்லவா our own பாக்கியம். words. வார்த்தைகளே இல்லை. Hallelujah. ஹalleluya. It is so wonderful to come into His presence, உண்மையாகவே தேவ பிரசன்னத்துக்குள் வந்திருப்பது பெரும்பாக்கிய to ஆசீர்வாதம். worship Him. அவரை ஆராதிப்பது பெரும் அற்புதம் அல்லவா? ஹalleluya. Today we are going to listen to the word of God. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். The topic of my sermon is, என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, who's that? அது யார் Or who's there? அல்லது அங்கே யார் இருக்கிறீர்கள்? I'm going to explain it in a few minutes. சில நிமிடங்களுக்குள் அதை நான் விவரிக்கிறேன். The passage is taken from Mark chapter 5. மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வேத பகுதி It's எடுக்கப்பட்டிருக்கிறது. a well-known passage. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. This is about an unknown woman who gets her healing. தன்னுடைய சுகத்தின் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்ட அறியப்படாத பெண்மணியை பற்றிய ஒரு The காரியம். same incident is written in Matthew chapter 9 and Luke chapter 8. மத்தேயு 9ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் It's எழுதப்பட்டிருக்கிறது. nice to cross read all these three references to get a better understanding. தெளிவான விளக்கத்தை புரிந்து கொள்ள 3 இடங்களிலும் இருக்கிற வேத பகுதியை படிப்பது நல்லது. Hallelujah. Hallelujah. Let me give an introduction to this passage. இந்த வேத பகுதிக்கு ஒரு சிறு அறிமுகம் சொல்ல விரும்புகிறேன். In verse number 25 it says, 25ஆம் வசனம் சொல்லுகிறது, now a certain woman had a flow of blood for 12 years. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, Her name is not known, பெயர் அறியப்படவில்லை, but her problem is well written here. ஆனால் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. She had a sickness for 12 years. 12 ஆண்டுகள் ஒரு தீராத பிணி அவர்களை வாட்டியது. 12 years is a very long time. 12 ஆண்டுகள் ரொம்ப நீண்ட நாட்கள். Have you been in pain? நீங்க அப்படிப்பட்ட வேதனையில கஷ்டப்பட்டிருக்கீங்களா? Have you been in pain in your physical body? உங்களுடைய மாம்ச சரீரத்திலே ஒரு வேதனையில் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்டா? Sometimes when you go through pain, சில நேரங்களிலே வலியில் வேதனைப்படும் போது the time becomes endless. அதனால் நாட்கள் முடிவில்லாததா இருக்கும். Even one day will be so crucial. ஒரே ஒரு நாள் அந்த வலி இருந்தாலே தாங்க முடியாத வேதனையை கொடுக்கும். 1 week of pain ஒரு வாரம் வலி என்றால் is so unbearable. தாங்கவே முடியாது. But here in this passage, ஆனால் இங்க இந்த வேத பகுதியிலே we see this person has been suffering for 12 years. இந்த பெண்மணி 12 வருடங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். Maybe when she started having this problem, இந்த பிரச்சனை அவர்களுக்கு வர ஆரம்பித்தது போது she would have thought, அவங்க நினைச்சிருப்பாங்க, probably in 3 days it will be gone. 3 நாட்களுக்குள் எல்லாம் சரியாகிவிடும் என்று But it நினைத்திருந்திருப்பார்கள். didn't stop there. ஆனால் அதோடு அது ஓயவில்லையே. Then she would have thought, அப்புறம் நினைச்சிருப்பாங்க, maybe in a month it will go. ஒருவேளை ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் சரியாயிரும், Maybe 40 days. 40 நாட்களுக்குள்ள சரியாயிரும் Maybe போல, after 6 months it will go away. ஒருவேளை 6 மாசத்துக்குள்ள எல்லாம் சரியாயிரும் நினைச்சிருப்பாங்க. Definitely within a year it will be gone. நிச்சயமா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாமே சீராயிடும் நினைச்சிருப்பாங்க. She's been waiting and waiting and waiting. நீண்ட நெடு நாட்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். Time is just flying by her. காலங்கள் தான் பறந்தோடி கொண்டிருக்கின்றன. But her situation has not changed. ஆனால் சூழ்நிலையோ மாறவே இல்லை. And it is not a pleasant situation. அது ஒரு விரும்பத்தக்க சூழ்நிலை அல்ல. In the case of this woman, இந்த ஸ்திரீனுடைய காரியத்தில் she has been losing blood. அவர்கள் உதிரத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். In some cases, சிலருடைய காரியங்களில் some people might be losing their finances. சிலர் தங்களுடைய பொருளாதார பணபலத்தை இழந்து கொண்டே இருக்கக்கூடும். Maybe there has been a loss after loss after loss. ஒருவேளை நஷ்டத்தின் மேல் நஷ்ட இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். Or in some situation, அல்லது வேறு சிலருடைய there சூழ்நிலைகளில் might be kind of some problem in their family. அவருடைய குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து தலைவலியாகவே இருக்கக்கூடும். It might look like it's going to come to an end. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்போல் தெரியும். But time has been prolonged and no change. ஆனால் ஒரு மாற்றமுமே இல்லாத அளவுக்கு அந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே போகிறது. See, when you lose blood like what she is going through, இந்த சகோதரியை போல இப்படி உதிரங்களை இழந்து கொண்டே இருக்கும்போது she would have lost a lot of iron. இரும்பு சத்து ஏராளமாய் She இழந்திருப்பார்கள். would be definitely deficient in her vitamins. நிச்சயமாகவே வைட்டமின் போஷாக்கு சத்து குறைபாட்டில் She would have been a கஷ்டப்பட்டிருப்பார்கள். very weakling. மிகுந்த பலவீனத்திலே போஷாக்கு இல்லாமல் போயிருந்திருப்பார்கள். After maybe 10 years, ஒரு 10 வருஷம் கழித்த she would பின்பு have said, no, I can't take it anymore. இல்ல இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு I am சொல்லியிருப்பாங்க. done carrying this pain. இந்த வேதனையை தாங்கி நான் ஓய்ந்து விட்டேன். I thought everything will come to an end. எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும்னு நினைச்சேன். Oh, but I'm done. ஐயோ இனி முடிஞ்சிருச்சே கதை. Please leave me alone. தயவு செய்து என்னை விட்டுருங்க. Sometimes when we go through some kind of a pain, சில வேளைகளில் இப்படிப்பட்ட வேதனையை நாம் கடக்கும்போது whether physical pain அது சரீர வேதனையா or இருந்தாலும் சரி emotional pain, அல்லது உணர்வுபூர்வமான
விதமான வேதனையானாலும் or pain because of some finances, ஏதாவது பண கஷ்டத்து நிமித்தம் ஏற்படும் when it வேதனையானாலும் continues for a long அது time, நீண்ட காலம் நித்தமும் தொடரும் போது we won't be able to bear it. நம்மால் அதை தாங்கிக் கொள்ள We முடியாது. want to just say, just leave me alone. என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்கன்னு சொல்ல I don't துடிப்போம். have any strength to carry on. இத தூக்கி சுமக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லங்க. It is not fair. இது நியாயமே இல்லங்க. I cannot carry so much of a burden. இவ்வளவு பாரங்களை என்னால சுமக்க முடியாதுங்க. Just one person. ஒரே ஒருவர். I am carrying so much of a heavy burden. இவ்வளவு பார சுமையை சுமக்கிறேனே. Leave me alone. என்ன விட்டுருங்க கொஞ்ச I நேரம். just want to go isolate myself. எங்கயாவது நான் தனியா போய் உட்காரணுங்க. Don't talk to me. என் கூட யாரும் பேசாதுங்க. I want to just go and hide myself. எங்கயாவது போய் நான் ஒளிஞ்சிக்கிறேன். It looks like I've lost hope. என் நம்பிக்கை எல்லாம் பறிபோன மாதிரி இருக்குங்க. Where is my hope? என் நம்பிக்கை எங்க தான் இருக்கு? What can I hope for? நான் எதற்காக நம்ப முடியும்? 12 years is not a small time. 12 வருஷங்கள் கொஞ்சம் குறையான காலம் அல்ல. How many people have questioned me? எத்தனை பேர் என்னை கேள்வி கேட்டு இருக்கிறார்கள். Oh, I don't know what to do. என்ன செய்வதுன்னு தெரியவில்லையே. All of us we go through situations like that. எல்லாரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடக்குறோம் தான். When it comes to a point, ஒரு நிலைக்கு வரும்போது I don't have any more strength. இனியும் பலன் இல்லங்க. This is it. அவ்வளவுதான் முடிஞ்சது. And that is when we need to go to the scriptures. அந்த நேரம் தான் வசனங்களுக்கு வர வேண்டும். Apostle Paul beautifully writes in 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அழகுரை எழுதுகிறார். Verse number 10 he writes. 10ஆம் வசனத்தில் எழுதுகிறார். Therefore, ஆகையால் I take pleasure in infirmities. என் பலவீனங்களிலே நான் மேன்மை Oh, பாராட்டுகிறேன். in reproaches and in needs, in persecution, in distresses for Christ's sake. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகள், இடுக்கண்கள், பாடுகளிலே நான் இன்பம் காண்கிறேன். And the last line it says, கடைசி வரியில் சொல்லுகிறார். for when I am weak, நான் பலவீனனாய் இருக்கும்போது, for when I am weak, நான் பலவீனமாய் my இருக்கும்போது, dear brother, my dear என் sister, அன்பு சகோதரனே when சகோதரியே, you are weak, நீங்கள் பலவீனமாய் இருக்கும்போது his strength is made perfect. அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். Then you are strong in him. நீங்கள் அவருக்குள் பலனாய் இருப்பீர்கள். Because in verse number 9 it says, 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. my grace என் கிருபை is sufficient for you. உனக்கு போதும். He wants to look at you, my dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரி, அவர் உங்களை பார்த்து and he wants to say, சொல்ல I விரும்புகிறார். know you're feeling very weak. நீங்க ரொம்ப பலவீனமாய் இருக்கிறீங்க, You எனக்கு feel தெரியுமா? very exhausted. விடாய்த்து விட்டீர்கள் But தான். I want to tell you, ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், my grace என் கிருபை is sufficient for you. உங்களுக்கு போதும். My strength என் பலம் is made perfect in weakness. உங்கள் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Sometimes சில வேளைகளில் நம்மளுடைய மனம் தளர்ந்து போய் இருக்கலாம். நம்மளுடைய சரீரத்துல பலவீனம் அதிகமாக காணப்படலாம். அந்த நேரத்துல அவரை பார்த்து இன்னும் ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாமா? மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும். இன்றைக்கு எத்தனை பேர் உங்க சரீரத்துல பலவீனமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் மனம் தளர்ந்து போய் இதற்கு மேல என்னால தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் இல்லை, என் பலத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு புதிய பலன் தான் வேணும், இது என்னால தாங்க முடியாது, அந்த நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். கண்களை மூடி துரிதமாக அந்த பாடலை பாடலாமா? மனம் தளர்ந்த பலவீனம் சரீரத்திலும் மனம் தளர்ந்த one more time. உங்க கிருபையை தாங்கப்பா. ஆஹா, ஹalleluya.
முன்பாக வருகிறோம் as your கர்த்தாவே. children. உம்முடைய பிள்ளைகளாக Lord, I pray இப்பொழுதும் that ஜெபிக்கிறேன். every person who's feeling weak today, இன்றைக்கும் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் whatever might be the situation, சூழ்நிலை என்னவாயிருப்பினும் Lord, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. that your strength will be made perfect. உம்முடைய பலம் பூரணமாய் விளங்குவதாக. Strengthen them, Lord. இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Touch their arms, இவர்களுடைய புயங்களை தொடும். touch their head, இவருடைய தலையை தொடும். or touch their spine, இவருடைய முதுகு தண்டுவடத்தை தொடும். touch their legs, இவருடைய கால்களை தொடும். touch their heart, இவருடைய இருதயத்தை or தொடும். touch their blood vessels. இவருடைய இரத்த நாளங்களை தொடும். Lord, I pray, touch their lungs. கர்த்தாவே இவர்கள் நுரையீரலை தொடும்படி Oh, in the ஜெபிக்கிறேன். name of Jesus. இயேசுவின் Lord, நாமத்திலே let your strength, உம்முடைய பலம் we declare, இப்பொழுது நாங்கள் பிரகடனம் let your பண்ணுகிறோம். strength, உம்முடைய we பலன் declare, உம்முடைய பலனை let your strength உம்முடைய be பலனை made பிரகடனம் பண்ணுகிறோம். perfect பூரணமாய் in their விளங்குவதாக. weakness, Lord. இவர்கள் பலவீனங்களிலே Let the weakness flee பலவீனங்கள் and பறந்தோடுவதாக. your strength be made perfect. உம்முடைய பலம் பூரணமாய் Oh, விளங்குவதாக. we hold on to your word, Lord. உம்முடைய வார்த்தையை உருக்கமாய் பிடித்துக் கொள்கிறோம். Powerful word, வல்லமையான your வார்த்தை. living word, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தை. oh, your Rhema உம்முடைய word, உரைக்கப்பட்ட the word வார்த்தை. that you have spoken. நீர் பேசின உம்முடைய Let வார்த்தை. it come to pass. இப்பொழுது Let it நிறைவேறுவதாக. come to pass. அது கைகூடுவதாக. Let it come to pass. அது நிறைவேறுவதாக. Let it come to pass. அப்படியே நிறைவேறுவதாக. Everything that has to disappear, மறைந்து போக வேண்டிய எல்லாம் let it disappear. மறைந்து போவதாக. Everything that has to appear, காணப்பட வேண்டிய எல்லாம் let it appear. In தோன்றுவதாக. the name of Jesus. இயேசுவின் Oh, நாமத்தினாலே we thank you. உமக்கு நன்றி We சொல்லுகிறோம். thank you. உமக்கு நன்றி One சொல்லுகிறோம். more time. இன்னும் ஒரு முறை கூட. One more time. ஒரு முறை கூட. Hallelujah. Shall we all lift up our hands with a grateful heart? With a grateful heart. With a grateful heart. With a grateful heart. Oh, with a grateful heart. Oh, with a grateful heart. Oh, with a grateful, grateful, grateful heart. Oh, thank you. Hallelujah. Hallelujah. Don't give up, brother. விட்டு கொடுத்து விடாதே Don't give up, சகோதரனே. sister. என் அன்பு Your சகோதரியே, story is not finished. உங்கள் கதை இன்னும் முடிந்து Your விடவில்லை. story is not finished. உங்கள் கதை இன்னும் The முடியவில்லை. devil will come and whisper, பிசாசு வந்து காதுல ஓதுவான். that is the end of the story. அதோடு கதை முடிஞ்சதுன்னு சொல்லுவான். You tell him, நீங்க அவனை பார்த்து a சொல்லுங்க. new chapter is beginning. ஒரு புதிய அத்தியாயம் A new ஆரம்பிக்கிறது. chapter is beginning. ஒரு புதிய அத்தியாயம் I am ஆரம்பிக்கிறது. not done. இன்னும் என் கதை Because முடியவில்லை. my master is not done. ஏன் நீ எஜமானன் இன்னும் முடியவில்லை? Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Glory be to God. தேவனுக்கே மகிமை Praise உண்டாகட்டும். the Lord. கர்த்தருக்கே துதி உண்டாவதாக. Hallelujah. ஹalleluya. Let's go and see what this wonderful woman is doing. இந்த அதிசயமான பெண்மணி என்ன செய்றாங்கன்னு பார்ப்போமே. She is doing three things. மூன்று காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். Quickly we'll meditate சீக்கிரமாக தியானிப்போம். and we'll learn from her example. அவர்களுடைய மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்வோம். Verse number 27 it says, 27ஆம் வசனம் சொல்லுகிறது. when she heard about Jesus. இயேசுவை குறித்து அந்த ஸ்திரீ கேள்விப்பட்ட It's போது very interesting to know, இதிலே நாம் அறிந்து கொள்ளும் போது ஒன்று சுவாரஸ்யமா இருக்குங்க. in spite of all her difficulty, இவ்வளவுக்கு தனக்குள் இருக்கிற எல்லா கஷ்ட சிரமங்களின் in மத்தியிலும் spite of all her pain, அவருடைய எல்லா வேதனைகளின் மத்தியிலும் she's able to hear something wonderful. மிகவும் அற்புதமான ஒரு காரியத்தை அவர்களால் கேள்விப்பட முடிகிறது. Very quickly I want to emphasize the importance of prayer. அதி சீக்கிரமாக ஜெபத்தின் முக்கியத்துவத்தை See, வலியுறுத்துகிறேன். when everything is going fine, எல்லாமே நன்றாய் சுமுகமாய் it's இருக்கையில் very easy and it's very natural for us to shout praises. துதித்து ஆரவாரம் செய்வது நமக்கு இயற்கையாகவே வந்துவிடும். அது எளிதாய் இருக்கும். We'll be able to jump and rejoice. குதித்து ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். But when things go wrong, ஆனால் காரியங்கள் தவறாய் போகும்போது, when we face some kind of a sickness ஒரு விதமான வியாதியை சந்திக்க நேரும் போது, or some problem அல்லது பிரச்சனைகளை சந்திக்கும் or போது, some pain, அல்லது சில வலிகள் வாட்டும் போது, naturally இயல்பாகவே it is very difficult to have the same kind of an excitement. முன்பிருந்த அதே விதமான பரவச குதூகலத்தோடு இருப்பது மிக மிக கஷ்டம். It is very difficult to have the same hours of prayer. அதே மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவது மிகவும் சிரமமா இருக்கும். It might feel like
அது பாக்கும்போது எப்படி Oh, I இருக்குன்னா am in so much pain. இவ்வளவு வேதனையில நான் கஷ்டப்படுறேனே, My mind is constantly thinking about my pain. என் வலியையே எப்பொழுது என் மனம் நினைத்துக் கொண்டிருக்கிறது, My mind is constantly worrying about my future. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என் மனம் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே My இருக்கிறது, mind is constantly planning what I should do next. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை என் மனம் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறது. When I am so much occupied with something else in my mind, என் மனசுல ஏற்கனவே வேறொரு காரியம் முழுவதுமாக இடம் பிடித்திருக்கையில் how can I go and rejoice? நான் எப்படிங்க சந்தோஷப்பட்டு கலிகூற How முடியும், can I pray? என்னால எப்படி ஜெபிக்க How முடியும், can I praise? நான் எப்படி துதிப்பேன்? So slowly and automatically, தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா the amount of prayer time will reduce. ஜெப நேரம் குறைந்து விடும். If it is not happening like that in your life, உங்க வாழ்க்கையில அப்படி எதுவுமே நடக்கலன்னா praise the Lord. ஆண்டவருக்கே துதி But I want உண்டாகட்டும். to talk to some people ஒரு சிலரோடு பேசுகிறேன், who find it very difficult to pray during hard times. கஷ்ட காலத்துல ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. But I want to encourage you, ஆனால் உங்களை my தைரியப்படுத்துகிறேன், dear brother, my dear sister. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Yes, when you are in pain, ஆமாங்க, நீங்க வழியில கஷ்டப்படும் போது you might feel so weak. ரொம்ப பலவீனமா உணரலாம், You might feel that you are not able to even stand up. உங்களால நிக்க கூட முடியலன்ற அளவுக்கு இருப்பீங்க. That is why we have to go read the scriptures in Isaiah chapter 14. அதனால தாங்க ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை Let படிக்கணும். me read verse 28. 28ஆம் வசனத்தை படிக்கிறேன். It says, have you not known? Have you not heard? The everlasting God, the Lord, the creator of the ends of the earth, neither faints nor is weary. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. The next verse it says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, He gives power to the weak, and to those who have no might, He increases strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Are you weak? பலவீனமா இருக்கீங்களா? He gives you strength. உங்களுக்கு அவர் பலன் You கொடுக்கிறார். feel that you don't have strength? உங்களுக்கு பலன் இல்லன்னு You feel நினைக்கிறீங்களா? that you don't have wisdom? ஞானமே இல்லன்ற போல You feel that you நினைக்கிறீங்களா? don't have influence? உங்களுக்கு செல்வாக்கு இல்லாத போல இருக்கிறதா? Don't worry. He கவலைப்படாதீர்கள், increases your strength. அவர் உங்கள் பலனை பெருக பண்ணுகிறார். Verse number 30 it says, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, Even the youth shall faint and be weary, and the young men shall utterly fall. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். Hallelujah. Hallelujah. Shall you all join together and read this verse along with me? எல்லாருமாக சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை Very படியுங்கள். familiar verse. எல்லாருக்கும் தெரிந்த Kindly வசனம். open your Bible. தயவு செய்து வேதத்தை திறங்க, Kindly read it aloud. சத்தமா படிங்களே. Let your ears hear this. உங்கள் காதுகள் இதை Whatever is கேட்கட்டும். happening in your life, உங்க வாழ்க்கையில என்ன நடந்து the Bible கொண்டிருந்தாலும் says, வேதாகமம் those சொல்லுகிறது, who wait in the Lord. கர்த்தருக்கு Are காத்திருக்கிறவர்களோ, you waiting in the Lord, my dear brother, my dear sister? எனக்கு சகோதரனே சகோதரி, நீங்கள் கர்த்தருக்கு The காத்திருக்கிறீர்களா? Bible says, வேதம் சொல்லுகிறது, those that wait in the Lord, கர்த்தருக்கு they will காத்திருக்கிறவர்களோ renew their strength. அவர்கள் புதுபலன் They will அடைவார்கள். mount up their wings like that of eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து Oh, they shall run and not be weary. எழும்புவார்கள், ஓடினாலும் They will இளைப்படையார்கள், walk and they will not faint. நடந்தாலும் சோர்ந்து This is the போகார்கள். promise that you and I have. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் வாக்குத்தத்தம். You don't have to be worried. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் If you இல்லை. feel like faint, நீங்கள் சோர்ந்து போவது போல் உணர்கிறீர்களா? His strength is there for you. உங்களுக்காக பலன் Are இருக்கிறது. you feeling weary? ரொம்ப விடாய்த்து He விட்டீர்களோ? will strengthen you. அவர் உங்களை Because பலப்படுத்துவார். He's so close to you. உங்க பக்கத்திலே அவர் இருக்கிறார். You might think, நீங்க நினைக்கலாம், nobody is watching me. யாருமே என்ன பார்க்கலையே. You might think, நீங்க நினைக்கலாம், oh, is he able to hear my voice? என்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறாரா என்ன? Sometimes the devil will tell சில you, நேரம் பிசாசு oh, சொல்லுவான், you are not a good person. நீங்க ஒண்ணும் நல்லவர் இல்லங்க. He will put condemnation thoughts. உங்களுக்குள்ளாக ஆக்கினைக்குள்ளாக்கும் எண்ணங்களை But the விதைப்பான். Bible says, ஆனால் வேதம் there சொல்லுகிறது, is no condemnation in Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Holy Spirit is so wonderful. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அதிசயமானவர். It doesn't matter how you talk to Him. நீங்க அவர் கூட எப்படி பேசினாலும் You might be சரி, lying on your bed, நீங்க படுக்கையில இருக்கலாம், or you might be driving your car, அல்லது வாகனத்தை ஓட்டிக் or He கொண்டிருக்கலாம். just loved conversation with you. உங்களோடு கூட அவர் எப்பொழுதுமே உரையாடி சம்பாஷித்துக் கொண்டிருக்கவே Just விரும்புகிறார். talk to Him, அவர் கூட பேசுங்க போதும். because He's constantly watching you. அவர் உங்களை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே Let me இருக்காரு. quickly share a small incident. சீக்கிரமாய் நடந்த ஒரு சம்பவத்தை There was a சொல்லுகிறேன். little girl. ஒரு சிறு பெண் இருந்தாள். She along with her family, அவள் அவருடைய குடும்பத்தோடு கூட they இருந்தாங்க. go to a museum, ஒரு அருங்காட்சியகத்துக்கு போறாங்க. and they're all watching all the exhibits on the museum. அந்த அருங்காட்சியகத்தில் இருந்த காட்சிகளை பார்த்து கொண்டே வருகிறார்கள். The little girl was very bored அந்த சிறு பெண்ணுக்கு அங்கே அலுப்பு தள்ளி விட்டது. because the paintings did not impress her much. அங்கிருந்த ஓவியங்கள் அவளை ஒன்றும் அசத்தவில்லைங்க. So she quickly passed all the exhibits, ஆகவே அங்கிருந்த எல்லா காட்சி பொருட்களையும் சீக்கிரமா பார்த்துவிட்டு வந்து and she went to the exit door. வெளியே வந்து வெளிவாசலுக்கு வந்து விட்டாள். And suddenly she looked around. திடீர்னு சுற்றி பார்க்கும்போது It was very crowded, அங்க திரள் கூட்ட மக்கள் but இருக்கிறார்கள். she couldn't find a family. ஆனா அதனால அவங்க குடும்பத்தை அவளால பார்க்க முடியல. She must be probably 9 or 10 year old. அதிகபட்சம் 9-10 வயசு தான் அவளுக்கு She இருக்கணும். panicked. அப்படியே பீதி She அடைந்து didn't
விட்டாள். know what to do. என்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியல. She was looking around everywhere. எல்லா இடத்துலயும் சுற்றிமுற்றியும் தேடி She பார்க்கிறாள். didn't know whether to cry. அழுவதான்னு தெரியல. She was wondering அவளுக்குள்ள ஒரு திகைப்பு. if her family left her and they were gone home. குடும்பத்தார் அவளை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? She was wondering if she will be lost in the dark. அந்த இருளுக்குள்ளே தொலைஞ்சு போயிருவோமோன்னு ஒரு பயம். She wondered if she will ever be reunited with her family. மீண்டும் குடும்பத்தோடு போய் சேருவோமோன்னு ஒரு பெரிய திகைப்பு. So many thoughts were going in the tiny little brain. அந்த குட்டி சிறு மூளைக்குள் எண்ணிறந்த எண்ணங்கள் அலைமோதுகின்றன. She didn't have a watch. அவ கையில கடிகாரம் இல்ல. But she thought she would have spent almost many hours standing there. ஆனா அங்கேயே பல மணி நேரங்கள் நின்று செலவழித்து விட்டதாக நினைக்கிறாள். Probably her blood pressure was going high. அவளுடைய இரத்த அழுத்தம் அதிகமாக Looking இருந்திருக்கணும். here and there. அங்குமிங்குமாக தேடி தேடி Filled பார்க்கிறாள். with panic. முழுவதுமாக பீதி அடைந்து What is விட்டாள். going to happen in my life? என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ? Who is going to care for me? என் மீது யார் அக்கறை கொள்வார்களோ? She didn't know what to do. அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. And as she was panicking, இப்படி அவள் பீதி அடைந்து she இருக்கையில் felt a wonderful warmth embrace on her shoulders. மிகவும் அற்புதமான இதமான ஒரு அரவணைப்பை தோளில் ஆதரவாய் A உணர்ந்தாள். familiar embrace. அவளுக்கு பரிச்சயமான ஒரு அரவணைப்பு. The embrace that she is very well known. அவளுக்கு நன்கு பரிச்சயமாக அறிந்து முகமாயிருந்த ஒரு ஆற தழுவுதல். She jumped and she looked back. அப்படியே குதித்து திரும்பி There பார்த்தாள். was a mother standing. அங்கே அவளுடைய அம்மா நின்று Her கொண்டிருந்தார்கள். mother said, அம்மா சொன்னாங்க, "My dear daughter, என் அன்பு மகளே, I have been watching you all this time. இவ்வளவு நேரம் உன்னையே தான் நான் பார்த்துக்கிட்டு I இருந்தேன். never took my eyes out of you. உன் மேல வச்ச கண்ணை நான் வாங்கவே இல்லையே. It's almost only less than a minute. ஒரு பாதி நிமிஷம் தான் இருந்திருக்கும் அது. You were alone from me. நீ என்னை விட்டு ஒரு நிமிஷத்துக்கும் குறைவா தான் But I தூரமா came இருந்த. running to hold you." நான் உன்னை பிடிச்சிக்கிறதுக்காக ஓடி This வந்துட்டேன். little girl thought சிறுப்பு நினைச்சா it was many hours that she lost from her family. குடும்பத்தை விட்டு பல மணி நேரங்கள் தான் காணாமல் போய் விட்டதாக This எண்ணினாள். little girl thought அந்த சிறுப்பு நினைத்தாள், that nobody is watching her. யாருமே என்ன பார்க்கல. But the reality is, ஆனா உண்மை என்னன்னா, her precious mother விலையேற பெற்றவளுடைய was அன்பு தாய் constantly watching her. அவளை கண்ணோக்கி பார்த்துட்டே Even இருந்திருக்காங்க. today, இன்றைக்கும் கூட you might be thinking, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், nobody knows what I'm going through. நான் போகிற பாதை யாருக்குமே Nobody தெரியாது. knows my tears. என் கண்ணீர் யாருக்குமே தெரியாது. Nobody knows my pain. என்னுடைய வேதனை யாருக்குமே தெரியாது. In Psalms 56, 56ஆம் the சங்கீதத்தில் psalmist writes, சங்கீதக்காரன் எழுதுகிறார், "Oh, you have collected my tears in a cup." என் கண்ணீரை எல்லாம் உம் துருத்தியில் அல்லவா And வைத்திருக்கிறீர். verse number 9 it says, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, "This I know, எனக்கு இதை நான் அறிவேன், because God is for me. தேவன் எனக்காக இருக்கிறார். This I know, இதை நான் அறிவேன், because God is for me." ஏனென்றால் தேவன் Shall எனக்காக we all open our இருக்கிறார். mouths? எல்லாரும் வாயை திறப்போமா? Shall we confess the scriptures? இந்த வசனங்களை அறிக்கையிடுவோமா? Every one of us. எல்லாருமாக Oh, சேர்ந்து let us confess. நாம் அறிக்கையிடுவோம். This I know, because God is for me. தேவன் எனக்காக இருக்கிறபடியால் இந்த உண்மையை நான் அறிவேன். This I know, but because God is for me. தேவன் எனக்காக இருக்கிறபடியால் இது எனக்கு தெரியும். Hallelujah. ஹalleluya. So the first thing is, முதல் காரியம் என்னன்னா, she heard something. அவள் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டாள். Connect your ears to the Holy Spirit. உங்கள் செவிகள் பரிசுத்த ஆவியானவரோடு He will இணைந்திருக்கட்டும். definitely give you a promise. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பார் அவர். Ask the Lord to give you the promise. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தரும்படி Once கேளுங்கள். He gives you the promise, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்னா just don't disregard it. அத அப்படியே அவமதிச்சிட Hold கூடாது. on to the promise. வாக்குத்தத்தத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிடணும். Stand on the promise. வாக்குத்தத்தத்தின் மேல் நிற்க வேண்டும். Chew on the promise. வாக்குத்தத்தத்தையே அசைபோடணும். Meditate on the promise. அந்த வாக்குத்தத்தத்தையே தியானிக்க வேண்டும். Declare this promise. வாக்குத்தத்தத்தை பிரகடனம் This பண்ணுங்கள். is what you have said. இதத்தானே நீங்க சொன்னீங்கப்பா. As you have said. நீர் சொன்னதுபடியே, As you have said. நீர் சொன்னதுபடியே I claim this promise. இந்த வாக்கை உரிமை I claim this கோருகிறேன். promise for my husband. என் கணவருக்கு இந்த வாக்கு உரிமை I claim கோருகிறேன். this promise for my wife. என்னுடைய மனைவிக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தம் I claim கொண்டாடுகிறேன். this promise for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை I claim உரிமையாக்குகிறேன். this promise for my family. என்னுடைய குடும்பத்துக்கு இந்த வாக்குத்தத்தத்தை I'm not going to let உரிமையாக்குகிறேன். go of you நான் உங்களை போக விட மாட்டேன். until I see the miracle. அற்புதத்தை காண மட்டும் விட மாட்டேன். Hallelujah. ஹalleluya. So this lady, this woman, she hears about Jesus. இந்த ஸ்திரீயானவள் இயேசுவை குறித்து And கேள்விப்பட்டாள். she just didn't drop the news like that. கேள்விப்பட்டது அந்த செய்தி அப்படியே இந்த காதுல வாங்கி அடுத்த காதுல She's விட்டுறல. taking an action. உடனே செயல்படும்படி She களத்தில் wants to do குதித்தாள். something with that news. கேள்விப்பட்ட செய்தியை வச்சு எதையாவது செய்ய The துடித்தாள். second thing she is doing is, இரண்டாவது அவங்க செஞ்ச காரியம் verse number 28, 28ஆம் வசனம் it says, சொல்லுகிறது, "For she said, if only I may touch his clothes." நான் மாத்திரம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேனானால். I underline these three words. இந்த மூன்று வார்த்தைகளையும் அடிக்கோடிடுகிறேன். If only I. நான் மாத்திரம், If only I. நான் மாத்திரம் She's making a decision. ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். It is not an easy decision.
இது ஒரு சாதாரணமான But எளிதான she's முடிவல்ல. desperate. ஆனால் பெருந்தவிப்பில் She's இருக்கிறாள். waited for 12 long years. 12 நீண்ட ஆண்டுகள் காத்திருந்து விட்டாள். She doesn't want to wait any longer. இதுக்கு மேலேயும் காத்திருக்க விருப்பம் இல்லை. Sometimes it is not easy to push through. சில நேரங்கள்ல அப்படி முந்தி அடிச்சிட்டு போறது சுலபமா வாய்த்திராது. Especially if you waited for 5 years. அதிலும் குறிப்பா 5 வருஷம் காத்திருந்துட்டீங்கனாலே 7 வருஷம் காத்திருப்பு 10 years. 10 ஆண்டுகள் Because காத்திருப்பு. you seem you've tried everything. எல்லாமே முயற்சித்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். It is very difficult to push through. அதுக்கு அப்புறம் எழுந்து முன்ன போறது ரொம்ப கஷ்டம். But I want to encourage you. ஆனாலும் உங்களை தைரியப்படுத்துகிறேன். However long you waited. எவ்வளவு நீண்ட காலம் காத்திருந்தாலும் Oh, don't hesitate to push through. அதை எழுந்து முன்னேறி போக தயங்காதீர்கள். Speak his word. அவருடைய வார்த்தையை பேசுங்கள். For she said, அவள் சொல்லுகிறாள், if only I might do this. நான் மாத்திரம் இதை செய்வேனாகில். Make a decision in your mind. இன்று உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுங்கள். Make a decision. இன்று I தீர்மானியுங்கள். am going to do this. நான் இதை செய்ய போகிறேன். Because she was in a very bad state. மிக ரொம்ப மோசமான நிலைமையில் The இருக்கிறார்கள். society had rejected her. சமுதாயம் அவளை புறக்கணித்து She விட்டது. had been isolated. தனிமைப்படுத்தப்பட்டு She விட்டார்கள். lost hope in herself. தன் மீதே நம்பிக்கை இழந்து Oh, she விட்டார்கள். doesn't know what to do. என்ன செய்யணும்னு அவளுக்கு That is தெரியல. when she declares the word of அந்த God. நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தையை That அறிக்கையிடுகிறார்கள். is when she wants to do something from the word of God. அந்நேரம் தான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை செய்ய துடித்தார்கள். Hallelujah. ஹalleluya. If God is for me, தேவனின் பட்சத்தில் who இருந்தால் can be against me? எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? My dear wonderful brother, எனக்கு அன்பான என் சகோதரனே, God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார். God is with you. கர்த்தர் உங்களோடு He is இருக்கிறார். in your family. அவர் உங்கள் குடும்பத்தில் My dear இருக்கிறார். sister, என் அன்பு சகோதரியே, your tears are in his cup. உங்கள் கண்ணீர் அவர் பாத்திரத்தில் He is இருக்கிறது. with you. அவர் உங்களோடு கூட What இருக்கிறார். is that you want to do? அவர் உங்களுக்கு என்ன செய்யணும் விரும்புறீங்க? What is that you want to do? நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? He is waiting for your plan. உங்களுடைய திட்டத்துக்காக அவர் Have காத்திருக்கிறார். you made a plan? ஒரு திட்டம் வகுத்திருக்கீங்களா? This woman, she makes a plan. இந்த ஸ்திரீ தானே ஒரு திட்டம் Her வகுக்கிறார்கள். plan is very fascinating. அவர்களுடைய முடிவு மிகவும் Her பரவசமானது. plan is not very dramatic. அவர்களுடைய முடிவு அதிரடியானதல்ல. She is not trying to come and fall before Jesus. நேரா வந்து இயேசுவின் பாதத்தில் விழணும்னு முடிவெடுக்கல. Or she is not trying to shout his name and cry out his name. சத்தம் போட்டு இயேசுவின் நாமத்தை கூப்பிடணும்னு அவங்க முடிவெடுக்கல. She didn't go and inform his disciples and asking them for any recommendation. போய் சீஷரிடத்தில் தன்னுடைய நிலைமையை சொல்லி ஏதாவது பரிந்துரை கிடைக்குமா என்று சிபாரிசுக்காய் வேண்டி நிற்கவில்லை. Because she knows ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்று that தெரியும். everything she touches is unclean. அவர்கள் தொட்டது எதுவானாலும் அது தீட்டுப்பட்டு விடும். Whoever she rubs, they are unclean. யார் மீது அவர்கள் உராய்ந்தாலும் அவர்கள் அசுத்தமாகி The விடுவார்கள். crowd will not like her to be in the midst. கூட்டத்தார் அவர்கள் மத்தியில் அவர்கள் வருவதை விரும்ப மாட்டார்கள். The situation, that circumstances she is in is, ஆனால் அவர்கள் அங்கே காணக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, the people are all walking fast. சுற்றி இருக்கிற ஜனங்கள் வேகமாய் நடக்கிறார்கள். Because a ruler named Jairus, ஏனென்றால் அங்கே யவீர் என்னும் பேருள்ள ஒரு அதிகாரி, he comes first to meet Jesus. அவர்தான் முதல்ல இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார். And he's inviting Jesus to his house. இயேசுவை தம்முடைய வீட்டுக்கு ஒருபடி அழைத்திருக்கிறார். Because there is an emergency with his daughter. அவருடைய மகளுடைய காரியத்தில் ஒரு அவசர நிலை He தேவைப்படுகிறது. is a very influential man. அவர் செல்வாக்குள்ள ஒரு மனிதர், Very powerful man. ஒரு சக்தியுள்ள So மனிதர். he's coming with his big team. தன்னுடைய பெரிய குழுவோடு கூட And வருகிறார். they have invited Jesus. குழுவாக வந்து இயேசுவை Now அழைத்திருக்கிறார்கள். everybody going to Jairus' house. இப்பொழுது எல்லாருமா யவீருடைய வீட்டுக்கு தான் போறாங்க. They're not walking very casually. சாதாரணமா ஒண்ணு நடந்து போகல. They're not doing an evening stroll. அவர்கள் அங்கே மாலை நேரத்திலே சொகுசு நடை பயலவில்லை. I'm sure they're all walking very fast. நிச்சயமாகவே வேகமாய் நடைபோட்டிருப்பார்கள். So as they're walking very fast, இப்படி அவர்கள் அதிவிரைவாய் நடந்து போகையில் this woman has a plan. இந்த ஸ்திரீ ஒரு திட்டம் She போட்டிருக்கிறார். knows Jesus is passing by. இயேசு தன் வழியே கடந்து போகிறார் Her அவளுக்கு miracle தெரியும். is passing by. தன்னுடைய அற்புதம் வழியே கடந்து Her போகிறது. breakthrough is passing by. தன் தடை உடைவு அங்கே கடந்து Now is போகிறது. not the time for her to be quiet. ஆகவே இப்பொழுது அவள் சும்மா இருக்கிற நேரம் அல்ல. She has to do something. அவள் ஏதாகிலும் செய்தாக She has to go வேண்டும். and interrupt that plan அவள் போய் அந்த இடத்திலே தடங்கள் ஏற்படுத்த so she வேண்டும். can receive a blessing. அவள் அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள She is முடியும். an insignificant woman. அவள் அற்பமான பெண்ணாய் இருக்கலாம். Jesus had no clue that she was there. இப்படி அவள் இங்கே இருக்கிறாள்னு இயேசுவுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. Nobody knew that she was there. தான் அங்கே இருப்பதை குறித்து யாருக்குமே But தெரியாது. she made up her mind. ஆனால் அவள் மனதில் முடிவெடுத்து விட்டாள். Why do I say this? நான் ஏன் இதை Some சொல்லுகிறேன்? of you might be thinking, உங்களில் சிலர் நினைச்சிட்டு I am இருப்பீங்க, insignificant. நான் ரொம்ப அற்பமானவங்க, Nobody knows who I am. நான் யாருனே யாருக்கும் How தெரியாது, can I get a blessing? எனக்கு எப்படி ஆசீர்வாதம் Will கிடைக்கும்? Jesus even know my name? இயேசுவுக்கு என் பேர் தெரியுமா என்ன? Will Jesus even remember me? இயேசுவுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா என்ன? You might be in that situation. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க But I want to இருக்கலாம். challenge ஆனாலும் you. உங்களுக்கு ஒரு அறைகூவல், Rise up in faith. விசுவாசத்தோடு எழும்புங்கள். Go and interrupt the plan. போய் அந்த திட்டத்துக்கு நடுவுல குறுக்க Use போங்க. your faith. உங்க விசுவாசத்தை Go பயன்படுத்துங்க. and take your blessing. போய் உங்கள் ஆசீர்வாதத்தை Go எடுத்துக்கொள்ளுங்கள். and take your blessing. போய் உங்கள் ஆசீர்வாதத்தை Because எடுத்துக்கொள்ளுங்கள். the blessing is passing by. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் வழியே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. And this verse says இந்த வசனம் சொல்லுகிறது, she wants to touch the hem of his garment. அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட I விரும்பினாள். was really intrigued by this statement. உண்மையாகவே இந்த அவளுடைய வாக்கியம் என்னுடைய கவனத்தை ஈர்த்து விட்டது. Why she could have just touched him?
போய் வெறுமனே அவர்களை தொட்டிருக்கலாமே, his shoulders, அவருடைய தோலை தொட்டிருக்கலாம், his feet. அவருடைய பாதங்களை We see தொட்டிருக்கலாம். that in the Bible. வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? Why specifically the hem of his garment? திட்டவட்டமாக ஏன் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட I விரும்பினார்கள்? quickly did some research நான் அதிலே கொஞ்சம் சிறு ஆராய்ச்சி and I மேற்கொண்டேன். found out the fascinating factors about this hem of the garment. வஸ்திரத்தின் ஓர தொங்கலை குறித்து உள்ளத்தை பரவசப்படுத்தும் ஒரு உண்மை தகவலை Have கண்டறிந்தேன். you seen the prayer shawl? நீங்கள் அந்த ஜெப சால்வையை பார்த்ததுண்டா? People who have been to Israel, you would have seen that. இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றிருந்தால் பார்த்திருப்பீங்க. The Orthodox Jewish men, they wear the shawl. அந்த பழமைவாத யூத மனிதர்கள் அந்த சால்வை அணிந்துதான் திரிவார்கள். Probably I'll call Sunny Joshua to come and show us the shawl. அந்த ஜெப சால்வை இப்பொழுது நமக்கு காண்பிக்கும்படி சன்னி ஜோஷுவா அவர்களை முன்பாக அழைக்கிறேன். If you see the prayer shawl, இந்த ஜெப சால்வையை நீங்கள் பார்ப்பீர்களானால் the prayer shawl is called as talit. இந்த ஜெப சால்வைக்கு தலித் என்று சொல்லப்படும். If you see at the ends of the shawl, இந்த ஜெப சால்வையினுடைய முடிவு ஓரங்களை பார்த்தால் you will see something like this hanging at the four corners. பாருங்க, 4 முனைகளிலேயும் தொங்கல்கள் இருப்பதை பார்க்கிறீர்கள். The four corners, what is hanging in the four corners is called tzitzit. இந்த 4 முனைகளிலும் இருக்கும் தொங்கல்களுக்கு ஜீத் என்று சொல்லுவார்கள். It has a lot of interpretation for the meaning of the cloth, the knots and the number of threads and everything. இந்த ஜெப சால்வையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூல் தொங்கல் அதன் முடிச்சுகளுக்கு ஏராளமான உள் வியாக்கியான அர்த்தங்கள் I இருக்கின்றன. don't want to go very detailed into those facts. அந்த உண்மையான தகவலின் ஆழங்களுக்குள் இப்பொழுது நான் போகவில்லை. But when you see that, ஆனால் இதை நீங்கள் பார்க்கும்போது when a man wears the shawl, ஒரு ஆண் இந்த ஜெப சால்வையை அணிந்திருக்கும் போது the tzitzit, the hem of his garment is way at the bottom. அவருடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கல்கள் அந்த கீழ் அடியில் தான் இருக்கும். So when someone wants to touch the hem of the garment, யாராவது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டுமானால் usually they cannot touch by standing. பொதுவாக நின்று கொண்டும் அதை தொட முடியாது. They have to literally bend down உண்மையிலேயே குனிய வேண்டும், and then they have to touch it. அப்பதான் தொட முடியும். If you see the length, அதனுடைய நீளத்தை பாருங்கள், it is way at the bottom. ஏறக்குறைய கீழ் வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. Thank you. So what does this particular tzitzit mean? இந்த ஜீத் என்றால் அது எதை குறிக்கிறது? In those days, அந்த நாட்களிலே they signified the authority of the person who is wearing it. அந்த ஜெப சால்வையை அணிந்திருக்கிறவருக்கு இருக்கும் அதிகாரத்தின் மேன்மையை குறிக்கும். Along with the name. அவர்களுடைய பெயரோடு கூட சேர்த்து அதை குறிக்கும். It was almost similar to their signet ring. அது ஏறக்குறைய ஒரு முத்திரை மோதிரத்துக்கு இணையானது. In those days, they used to dip the tzitzit in wax. அந்த காலத்திலே இந்த ஜீத்தை அவர்கள் மெழுகிலே தோய்த்தெடுத்து and then they will send it along with some official documents அதிகாரப்பூர்வமான சில ஆவணங்களோடு கூட அதை அனுப்பி வைப்பார்கள். that will carry their name and the authority. அது அவர்களுடைய பெயரோடு இருக்கும் அதிகாரத்தை சுமந்து செல்லும். Many times in the Old Testament we read about this tzitzit. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே இந்த ஜீத்தை குறித்து நாம் படிக்கிறோம். I'll quickly refer two passages 2 பகுதிகளை மாத்திரம் சீக்கிரமாய் மேற்கோள் காட்டுகிறேன், so that you will understand the magnitude of this particular hem of the garment. வஸ்திரத்தின் ஓர தொங்கலுடைய மேன்மை எவ்வளவு உக்கிரத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். In 1 Samuel chapter 24 verse 4, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில், when David was hiding from Saul, சவுலுக்கு மறைந்துவாக தாவீது பதுங்கி இருக்கும்போது, when Saul was resting, சவுல் அங்கே மலஜலாதிக்கும் போது, David arose secretly and cut off the corners of Saul's robe. தாவீது ரகசியமாக எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டார். What did he cut? அவர் எதை அறுத்தெடுத்து This is கொண்டார்? what he cut. அவர் அறுத்தெடுத்தது இதுதான். So when he comes and shows Saul, சவுலுக்கு முன்பாக வந்து தான் அறுத்துக் கொண்டு வந்த தொங்கலை காண்பிக்கும் போது, I have cut the tzitzit of your shawl. உம்முடைய சால்வையின் இந்த ஜீத் தொங்கலை நான் அறுத்துக் கொண்டேன். Saul is actually blessing David. உண்மையிலேயே சவுல் அது நிமித்தம் தாவீதை In ஆசீர்வதிக்கிறார். verse number 20, 20ஆம் வசனத்தில், he's telling, and now I know indeed that you shall surely be king, and that the kingdom of Israel shall be established in your hand. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். What happens there? அங்க என்ன நடக்கிறது? Saul has lost his authority. சவுல் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விட்டார். David took over the authority from Saul. சவுலிடம் இருந்த அதிகாரத்தை தாவீது எடுத்துக்கொண்டார். One more incident. இன்னும் ஒரு சம்பவம். In 1 Kings chapter 19 verse 19, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம், when Elijah is throwing the shawl upon Elisha, எலியா தன்னுடைய சால்வையை எலிசாவின் மீது எரியும் போது, he threw the mantle along with these tzitzits. அந்த ஜீத் தொங்கலோடு கூட தான் தன்னுடைய சால்வையை மேலிருந்து
போட்டார். And historians say சரித்திர வல்லுநர்கள் that சொல்லுகிறார்கள் that particular mantle was made by camel's hair. அந்த குறிப்பிட்ட சால்வை ஒட்டக மயிரினால் தயாரிக்கப்பட்டதா. And it was carried on from generation to generation on the priestly line. அது ஆசாரிய வம்சத்தின் தலைமுறை தோறுக்கும் கைமாற்றி கொடுக்கப்பட்டு வந்த ஒன்றாம். And finally it comes to Zacharias, கடைசியாக அது சகரியாவின் கைக்கு வந்து சேருகிறது. who is the father of John the Baptist. யோவான் ஸ்நானனின் தகப்பனாகிய சகரியா. That is why in Luke chapter 1 verse number 17 it says, ஆதலால் தான் லூக்கா 1 அதிகாரத்தின் 17 வசனம் சொல்லுகிறது, he will also go before him in the spirit and power of Elijah. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே அவன் போவான். Because the mantle that he was carrying ஏனென்றால் அவன் சுமந்து திரியும் சால்வை had the authority of the Elijah. எலியாவின் அதிகாரத்தை உடையது. So this woman, இந்த ஸ்திரீயானவர் she knows the importance of the tzitzit. அந்த ஜீத்சித்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள். Oh, she said, சொல்லுகிறார்கள், I am not fit to go and touch him, அவரை போய் தொடுவதற்கு நான் தகுதியானவள் அல்ல. but I know one thing, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், that I can tap into his power. அவருடைய வல்லமையை என்னால் எடுத்துக்கொள்ள I முடியும். can tap into his authority. அவருடைய அதிகாரத்துக்குள் என்னால் கை வைத்து எடுக்க முடியும். I can tap into his name. நான் அவருடைய திருநாமத்தின் வல்லமைக்குள் பொருந்த முடியும். And I will be able to receive my miracle. ஆகவே என்னுடைய அற்புதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். Because the moment she goes and touches the hem of his garment, அந்த ஸ்திரீ போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயே immediately உடனே she sees the deliverance. விடுதலையை காண்கிறார்கள். Immediately உடனே she sees the victory. வெற்றியை கண்டார்கள். You might ask me today, இன்றைக்கு நீங்க என்கிட்ட where கேட்கலாம், can I find a shawl? ஒரு ஜெபசால்வை போய் நான் எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? Where shall I find the tzitzit? நான் போய் இந்த ஜீத்சித் தொங்கலை எங்க Oh, in the கண்டுபிடிக்கிறது? spiritual realm, ஆவிக்குரிய ஒட்டு மண்டலத்தில் we cannot go and touch any tzitzit. நான் போய் எந்த ஜீத்சித்தையும் தொட முடியாதுங்க. But we can go and touch the hem of his garment. ஆனால் நாம் போய் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட முடியும். We can go and reach our hands நாம் நம்முடைய கரங்களை நீட்டி அதை தொட முடியும். in our faith விசுவாசத்தோடு and touch the name அவருடைய திருநாமத்தை and the தொடலாம். authority that comes from his name. அவருடைய திருநாமத்திலிருந்து சுரக்கும் அதிகாரத்தை தொட Because in முடியும். Luke chapter 10 verse number 19 it says, லூக்கா 10 அதிகாரத்தின் 19 வசனம் சொல்லுகிறது, behold, I give you authority இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். to trample on serpents and scorpions சர்ப்பங்களையும் மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் and அதிகாரம் over all கொடுக்கிறேன். the power of the enemy. சத்துருவின் சகல வல்லமைக்கும் மேலான And the அதிகாரம் Bible கொடுக்கிறேன். says, வேதம் சொல்லுகிறது, nothing shall by any means hurt you. அவைகளில் ஒன்றாகிலும் உங்களை That is சேதப்படுத்துவதில்லை. the authority that we have. அந்த அதிகாரம் தாங்க நமக்கு When இருக்கிறது. we call upon the name of Jesus, இயேசுவின் நாமத்தை சொல்லி oh, கூப்பிடும்போது we might not be able to go and really touch a physical tzitzit. எழுத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு ஜீத்சித் தொங்கலை நம்மால் தொட முடியாமல் But in போகலாம். faith, ஆனால் விசுவாசத்தில் You have to bend down low. நீங்கள் மிகவும் கீழ்வாக குனிய Yes, வேண்டும். Jesus is walking by. இயேசுவானவர் நடந்து Oh, வருகிறார். he doesn't know what is happening in my life. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. But I am going to go and touch him. ஆனாலும் நான் போய் அவரை தொட போகிறேன். In my faith, விசுவாசத்தோடு I am going to reach out. நான் அவரை எட்டி I am going பிடிப்பேன். to use his name. நான் அவருடைய நாமத்தை I am going உச்சரிப்பேன். to use the authority he has given me. எனக்கு அவர் கையளித்திருக்கும் அதிகாரத்தை Because செயல்படுத்துவேன். I know எனக்கு ஒன்று when I தெரியும், go and touch his name, நான் போய் அவருடைய நாமத்தை தொட்டு I விட்டால் will be made whole. நான் ஆரோக்கியமாவேன். I will be healed. நான் சுகமாவேன். Hallelujah. 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 That is what the authority that we have today. இன்றைக்கு நமக்கு இருக்கும் அதிகாரம் அதுதாங்க. Wonderful. அதிசயமானது. And what is happening the next thing? அடுத்தது என்ன நடக்குது? She has got the attention of Jesus. இயேசுவின் கவனத்தையே அந்த பெண்மணி In ஈர்த்து verse number விட்டார். 30 it says, 30 வசனம் சொல்லுகிறது, all that is happening, அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் Jesus knows something different has happened. ஏதோ ஒன்று வித்தியாசமா நடந்து விட்டது என்று He is இயேசு அறிந்து walking கொண்டார். fast. இயேசு வேகமாய் He நடக்கிறார். suddenly stops. திடீரென்று நின்றார். And he says, who touched me? என்னை தொட்டது யார் என்று Who கேட்டார். touched me? என்னை தொட்டது யார்? Oh, people are marveled. எல்லா ஜனங்களும் Oh, ஆச்சரியப்படுகிறார்கள். everybody are rubbing on you, Jesus. இயேசுவே எல்லாரும் உன் மேல உராஞ்சிக்கிட்டே இருக்காங்களே. It's so crowded here. இவ்வளவு திரள் How கூட்டம் can you இருக்குதே. say who touched me? என்னை தொட்டதுன்னு எப்படி நீங்க Oh, கேட்கலாம்? he says, ஆனால் இயேசு well, சொல்லுகிறார், many people could have rubbed on me. அநேகர் என் மேல உராஞ்சிட்டு போயிருக்கலாம். But there is one person. ஆனால் ஒருவர் இருக்கிறார்கள். He or she used their faith. அவள் தன் விசுவாசத்தை பயன்படுத்தினாள். And they touched me with their faith. அவளுடைய விசுவாசத்தோடு என்னை தொட்டாள். My dear brother, என் அன்பு சகோதரனே, my dear sister, என் அன்பு சகோதரியே, are you willing to touch him with your faith? இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தோடு அவரை தொட நீங்கள் மனதாய் Are இருக்கிறீர்களா? you willing to attract him with your faith? உங்கள் விசுவாசத்தால் அவர் கவனத்தை கவர்ந்தெடுக்க ஆயத்தமா? Oh, faith attracts Jesus. விசுவாசம் இயேசுவை கவர்ந்தெடுக்கும். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். A desperate situation.
பெருந்தவிப்பின் சூழ்நிலையிலே, her desperate situation, அவருடைய பெருந்தவிப்பின் சூழ்நிலை, she doesn't want to wait any longer. இனியும் காத்திருக்க அவளுக்கு மனமில்லை. How desperate are you? நீங்கள் எவ்வளவு தவித்துக் Go கொண்டிருக்கிறீர்கள். and call upon the name of Jesus. ஓ இயேசுவின் திருநாமத்தை உச்சரியுங்கள். Call unto me in the days of trouble. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள். I will answer you. நான் உங்களுக்கு மறு உத்தரவு I கொடுப்பேன். will answer you. நான் உங்களுக்கு பதில் I will தருவேன். answer you. நான் உங்களுக்கு பதில் Don't கொடுப்பேன். stop calling him. அவரை கூப்பிடுவதை Don't say நிறுத்தாதீர்கள். I have prayed enough. போதுமான அளவுக்கு ஜெபிட்டேன்னு I don't know சொல்லாதீங்க. what else to pray. அடுத்து என்ன ஜெபிக்கணும்னு தெரியலையே. Don't say that. அப்படிலாம் சொல்லாதீங்க. Pray ஜெபியுங்கள். and keep on praying. ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Knock தட்டுங்கள். and keep on knocking. தட்டிக்கொண்டே இருங்கள். Hallelujah. Hallelujah. Because of her desperate prayer. அவளுடைய பெருந்தவிப்பின் ஏறெடுத்த ஜெபத்தின் நிமித்தம், Oh, because she reached out and touched his name. அவள் பொருட்படுத்தாமல் போய் அவருடைய நாமத்தை தொட்டது நிமித்தம் She received her healing. தன்னுடைய சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். And now when Jesus says, இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், who touched me? என்னை தொட்டது யார்? Now this woman, இப்பொழுது இந்த she ஸ்திரீயானவள் doesn't know what to do. என்ன செய்யணும்னு உங்களுக்கு The தெரியல. next verse says, அடுத்த வசனம் she சொல்லுகிறது, comes trembling before him. அவள் நடுங்கிக் கொண்டே அவருக்கு முன்பாக வந்து, Probably she was in the backside. அவர் ஒருவேளை இயேசுவுக்கு பின்னாக Now she இருந்திருக்கணும். comes in front of him இயேசுவுக்கு முன்பாக வந்து and she falls before him இயேசுவுக்கு முன்பாக and சாஷ்டாங்கமாய் she told him விழுந்தாள். the truth. உண்மையை சொல்லிவிட்டார்கள். Verse 34 it says, 34ஆம் வசனம் சொல்லுகிறது, Jesus calls her daughter. இயேசு அவளை பார்த்து, மகளே, Daughter, மகளே, oh your faith is wonderful. உன் விசுவாசம் ஆச்சரியமானது. Your faith is wonderful. உன் விசுவாசம் Your அதிசயமானது. faith has made you whole. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. What is the blessing she's getting? அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் She என்ன? gets a new venture. ஒரு புதிய செயல்பாட்டை பெற்றுக்கொண்டாள். What do you mean by venture? புதிய செயல்பாடு என்றால் She's என்ன? not only healed, அவள் ஆரோக்கியமானது she மட்டுமல்ல, becomes whole. முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். What does that mean? அப்படினா என்ன அர்த்தம்? All the emotional pain. உணர்வுபூர்வமான வேதனைகள் Not எல்லாம், only a healing in the body, சரீரப்பிரகாரமான ஆரோக்கிய சுகம் மட்டுமல்ல, healing in her mind, அவளுடைய மனதிலே ஒரு பெரிய healing சுகம், in her spirit, அவளுடைய ஆவிக்குள் ஒரு ஆரோக்கியம், healing in her soul. அவளுடைய ஆத்துமாவிலே She ஒரு குணம். feels liberated now. இப்பொழுது அவள் முழுவதும் There விடுதலையாகி are no more விட்டாள். chains. இப்பொழுது சங்கிலிகள் இல்லை, She is free. விடுதலையை. She's going to start a new venture. அவள் ஒரு புதிய காரியத்தை செயல்படுத்த போகிறாள். From this day onwards, இந்த நாளில் இருந்து everything is changing. எல்லாமே மாறுகின்றன. Everything is changing. எல்லாமே மாறுகிறது. She can go and get married now. இப்ப போய் அவள் திருமணம் செய்து She கொள்ளலாம். can go and have a family now. இப்பொழுது போய் ஒரு குடும்ப பாக்கியத்தை அமைத்துக் She can go கொள்ளலாம். and start a new business போய் ஒரு now. புதிய தொழில் வியாபாரத்தை அவள் தொடங்கலாம். Everything is going to become new in her life. அவளுடைய வாழ்க்கையில எல்லாமே புதிதாக போகிறது. People thought her book was closed. அவளுடைய புத்தகம் மூடப்பட்டு விட்டதுன்னு மக்கள் நினைச்சாங்க. People thought her story has ended. அதோட அவள் கதை முடிந்தது என்று மக்கள் This is a எண்ணினார்கள். new beginning. இப்போதான் புதிய ஆரம்பம் My வருகிறது. dear brother, என் அன்பு சகோதரனே, my dear sister, என் அன்பு சகோதரியே, this is a new beginning for you. இது உங்களுக்கு ஒரு புதிய துவக்க You are காலம். entering into a new season. நீங்கள் ஒரு புதிய காலத்துக்குள் அடியெடுத்து You will வைக்கிறீர்கள். become unstoppable. நீங்கள் நிறுத்தப்பட முடியாமல் Because the முன்னேறுவீர்கள். Almighty God is with you. சர்வவல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். Your faith, உங்கள் விசுவாசம், your faith உங்கள் has விசுவாசம் made thee whole. உங்களை ரட்சித்து ஆரோக்கியமாக்கி விட்டது. Hallelujah. ஹalleluya. You have to be very specific நீங்கள் மிகவும் திட்டவட்டமாய் இருக்க when you வேண்டும். pray to God. தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது, When you call upon அவரை Lord, நோக்கி கூப்பிடும்போது, what name are you calling என்ன him? நாமத்தை சொல்லி கூப்பிடுறீங்க? As I finish now, நான் முடிக்கும் let நேரத்தில் me quickly share another story. துரிதமாய் ஒரு சம்பவத்தை This சொல்லுகிறேன். is about another young girl. இது மற்றும் ஒரு இளம் வாலிப A பெண்ணை little பற்றியது. girl. சிறு பெண் தான். She goes to the playground அவர் விளையாட்டு She மைதானத்துக்குள் goes போகிறாள். and plays. போய் விளையாடுகிறாள். and suddenly திடீர்னு பாத்தீங்கன்னா she finds that she's lost. அவள் காணாம போயிட்ட மாதிரி இருக்கு. So many people. நிறைய பேர் அங்க இருக்காங்க. She doesn't know where her mother is. ஆனா அங்க கூட்டத்துல அவங்க அம்மா எங்கன்னு அவளுக்கு தெரியல. She's so tiny and little. ரொம்ப சிறு குட்டி பெண் அவள். She's not tall enough to see everything. எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமும் அல்ல. There are so many people. நிறைய பேர் அங்க இருக்காங்க. How will she be able to find a mom? அவளால எப்படி அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியும்? Something came to her mind. திடீர்னு அவ மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு தோணுச்சு. I'm going to now call for my mommy. இப்போ நான் எங்க அம்மாவை கூப்பிட போறேன். But I'm going to use her name. ஆனா இப்போ அம்மா பேரை சொல்ல Say போறேன். for example, her mother's name is Mary. உதாரணத்துக்கு அவங்க அம்மா பேர் மேரின்னு வெச்சுக்கிடுவோமே. This little tiny girl, இந்த சிறு குட்டி பெண் as she was standing in the middle of the playground, ஒரு மைதானத்துல நடுவுல நின்னுக்கிட்டு she screamed at the top of her voice, உச்ச குரலிலே சத்தமிட்டு அலறினாள். Mary! மேரி! And immediately her mother came running உடனே அவங்க அம்மா ஓடி வந்துட்டாங்க. and hugs the little daughter. சிறு மகளை கட்டி அணைத்தார்கள். And mommy says, அம்மா சொல்லுகிறாங்க, oh my dear sweetheart, என் இதய கண்மணியே, you usually will call me mommy. பொதுவா அவன் அம்மா தானே என்ன கூப்பிடுவே. Why did you call me by my name suddenly? இப்போ ஏன் திடீர்னு என்ன பேரை சொல்லி கூப்பிட்டமா? What happened to you? என்னாச்சு உனக்கு? She said, அவ சொன்னா, when I call mommy, அம்மான்னு நான் there கூப்பிட்டா are so many mommies around me. என்ன சுத்திர நிறைய அம்மாக்கள் But இருக்கிறாங்களே. I want to be specific. நான் திட்டவட்டமாய் துல்லியமாய் I want விரும்பினேன். to call exactly
exactly my mommy. நான் சரியா எங்க அம்மாவை தான் கூப்பிடணும்னு That is நினைச்சேன். why I called your name. அதனால தான் உங்க பேரை சொல்லி கூப்பிட்டேன். What is your situation, my dear brother, my dear என் அன்பு sister? சகோதரனே சகோதரியே, உங்கள் சூழ்நிலை என்னங்க? Are you in need of financial help? ஒரு பெரிய பண உதவி தேவையில் Call இருக்கீங்களா? upon his name. அவருடைய நாமத்தை நோக்கி His name கூப்பிடுங்கள். is Jireh. அவர் திருநாமம் ஈரே. Do you need guidance? உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவையா? He is your shepherd. அவர் உங்கள் மேய்ப்பராய் Do you இருக்கிறார். need light? உங்களுக்கு ஒளி வேண்டுமா? He is our light. அவர் நம்முடைய வெளிச்சமாய் Do you இருக்கிறார். need healing? உங்களுக்கு சுகம் வேண்டுமா? Call on his Jehovah Rapheka. யெகோவா ரஃபேக்கா என்று கூப்பிடுங்கள். You want peace? உங்களுக்கு சமாதானம் Call தேவையோ? on Shalom. ஷாலோம் என்று Couple of கூப்பிடுங்கள். years ago, சில ஆண்டுகளுக்கு we முன்பு did a study on the different names of Jehovah. யெகோவாவின் பல்வேறு நாமங்களை தியானித்தோம். Go and refer to the booklet. போய் அந்த கை புத்தகத்தை தியானித்து Be very பாருங்கள். specific. மிகவும் திட்டவட்டமாய் Don't இருங்கள். say Lord, 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 Lord. கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லாதீங்க. Be very specific. துல்லியமாய் இருங்கள். Call on his name. அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். Call on his name. சரியாய் அவருடைய நாமத்தை The உச்சரியுங்கள். name of the Lord கர்த்தரின் நாமம் is a strong tower. பலத்த The துருகம். righteous shall run into it, நீதிமானவருக்குள்ளே and ஓடி they will be safe. சுகபத்திரமாய் For the இருப்பார். psalmist know the power of the name of God. தேவனுடைய திருநாமத்தின் வல்லமை சங்கீதக்காரன் That அறிந்திருந்தார். is why he says, அதனால் தானே you சொல்லுகிறார், come to me with sword and a spear and a javelin. நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் இடத்தில் Oh, வருகிறாய். but I come நானோ to you in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தில் உன்னை ஏத்து Lord வந்திருக்கிறேன். of hosts, the God of the armies of Israel. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் Use வந்திருக்கிறேன். his name. அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள். Go and touch the hem of his garment. போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை தொடுங்கள். Using his name, அவருடைய நாமத்தை பயன்படுத்தி using his அவருடைய authority, அதிகாரத்தை செயல்படுத்தி pray and declare your miracle ஜெபத்தோடு உங்கள் அற்புதத்தை பிரகடனம் பண்ணுங்கள். until you see the breakthrough. தடைகளை உடைக்கப்படுவதை காண மட்டும் Until you see the ஓயாதீர்கள். breakthrough. தடை உடைவதை காண மட்டும் How long ஓயாதீர்கள். should you pray? எதுவரைக்கும் ஜெபிக்க வேண்டும்? Until you see the breakthrough. நீங்கள் தடை உடைவதை காண மட்டும் போராட Don't give வேண்டும். up when you're 10 years, when you've seen 10 years. 10 வருஷம் பார்த்தாச்சுங்க போதும்னு விட்டுட்டு போயிராதீங்க. Don't give up when you've seen 11 years. 11 ஆண்டுகள் கழிந்ததும் கூட விட்டுறாதீங்க. It doesn't matter. அது பரவாயில்லைங்க. At the 12th year, 12ஆம் ஆண்டில் this unknown woman, அறியப்படாத இந்த she ஸ்திரீயானவள் begins a new life. இப்பொழுது புதிய வாழ்வை God ஆரம்பிக்கிறார்கள். has a new season for you. உங்களுக்காக தேவன் ஒரு புதிய காலத்தையே He has வைத்திருக்கிறார். a new plan for you. உங்களுக்காக ஒரு புது திட்டம் What வகுத்திருக்கிறார். is your story? உங்களுடைய வாழ்க்கை கதை What is என்னங்க? your story? உங்க கதை என்னங்க? Take a book ஒரு புத்தகத்தை and start எழுதுங்க. writing your story. உங்க கதையை எழுத ஆரம்பிச்சிருங்க. Yes, I was blind, ஆம், நான் குருடனாய் but இருந்தேன். now I see இப்பொழுதோ நான் because of His பார்க்கிறேன். amazing grace. அவருடைய ஆச்சரியமான கிருபையினால். Shall we quickly close our eyes? சீக்கிரமா கண்களை Shall மூடுவோமா? we sing that song? அந்த பாடலை This பாடுவோமா? is my story. இதுவே என் வாழ்க்கையின் This கதை. is my song. இதுவே என் சரித்திரம். Praising my Savior என்னுடைய இரட்சகரை all துதிப்பேன். the day long. வாழ்நாளெல்லாம் I'm going to பாடுவேன். worship Him. அவரை ஆராதிப்பேன். I'm going to praise அவரை Him. துதித்துக் கொண்டே When I இருப்பேன். feel pain, வலியா இருக்கும்போது I'm going to worship அவரை Him ஆராதிப்பேன். because that is my story. இதுதான் என் When I வாழ்க்கையின் am கதை. excited, நான் பரவசமாக I'm going to இருக்கும் praise பொழுது நான் Him அவரை because துதிப்பேன். that is my story. அதுதாங்க என் கதை. He is the reason அவர் எதற்கு for காரணம்? my story. என் வாழ்க்கை What கதைக்கு is your காரணம் story? அவரே. இந்த கதை என்னங்க? What is your story? உங்க வாழ்க்கை கதை என்ன? Hallelujah. ஹalleluya. This is my story. This is my song. Praising my Savior. 'All the day long.
Thank you, Lord. இயேசுவே. Thank you, Father God. அப்பா பிதாவே நன்றி சொல்லுங்க. Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for a wonderful time of worship. உம்மை ஆராதிக்க முடித்த அந்த அற்புதமான வேளைக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for speaking to us. எங்களோடு பேசின தயவுக்கு Thank you for நன்றி. giving us your presence. உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு கட்டளையிட்டதற்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for touching your people with your mighty hand. உம்முடைய வல்லமையான கரத்தினால் உம்முடைய ஜனங்களை தொட்ட பாக்கியத்துக்கு நன்றி Thank you for சொல்லுகிறோம். healing them. இவர்களை குணமாக்கின தயவுக்கு Thank you நன்றி for அப்பா. delivering them. உங்களை விடுதலையாக்கினதற்கு நன்றி Thank you சொல்லுகிறோம். for all the blessing you showered upon your children. உம்முடைய பிள்ளைகள் மீது பொழிந்தருளுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா. The seed of your word that you've sown into your people. உம்முடைய ஜனங்களுக்குள்ளாக நீர் விதைத்திருக்கும் வார்த்தையாகிய விதைகள். Lord, I pray that you would water it and you would grow it. கர்த்தாவே நீரே அதற்கு நீர் பாய்ச்சி விளைய செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Let it bring 100-fold harvest. 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. Let your word fulfill the purpose for which it was sent into their lives. உம்முடைய திருவார்த்தை அவர்கள் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாக. Thank you for the faith you stirred inside your children. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீர் அனல் மூட்டி விட்ட விசுவாசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, as they stretch out their hands and reach out by faith. இப்போதும் கர்த்தாவே தங்கள் கரத்தை நீட்டி விசுவாசத்தினாலும் இவர்கள் தொடும்போதும் We pray that your mighty hand you would stretch out and touch them and hold them and deliver them and do a miracle for them. நீர் உம்முடைய வல்லமையான திருக்கரத்தை நீட்டி அவளை தொட்டி அவளை தாங்கி பிடித்து ஒரு அற்புதம் செய்து அவளை விடுதலையாக்கி குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, whatever their need might be. கர்த்தாவே உம்முடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி. Nothing is hard for you. எதுவுமே நமக்கு கடினம் இல்லை. Nothing is too big for you. எதுவுமே நமக்கு ரொம்ப பெருசுன்னு இல்லை. By your power. உம்முடைய வல்லமையினால் Lord, I pray you would touch them. கர்த்தர் அவளை தொடும்படி ஜெபிக்கிறேன். You are the same Lord who healed that woman with the issue of blood. அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆரோக்கியமாக்கின அதே ஆண்டவர் அல்லவா நீர். You put an end to her hopeless life. நம்பிக்கையில் அதோட வாழ்க்கை கண்டைக்கு ஒரு நல்லதொரு முடிவை கட்டளையிட்டீரே. You gave her a new beginning. ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட்டீரே. I pray whatever hopelessness your people are going through. இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் என்னென்ன நம்பிக்கையின்மையூடாக போய் கொண்டிருக்கிறார்களோ, whatever battle they've been facing, என்னென்ன யுத்தங்களிலே போராடி கொண்டிருக்கிறார்களோ, whatever situation they've been struggling in, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, situations where they cannot deliver themselves, தாங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையின் சிக்கல்களிலே I pray you would stretch out your mighty hand. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டும்படி ஜெபிக்கிறேன். Pull them out of that situation, Lord, by your power. கர்த்தருடைய வல்லமையினாலே அந்த சூழ்நிலையின் பிடிந்தவளை வெளியே இழுத்துக் கொண்டு Deliver them. விடுதலையாக்கும். Heal them. அவர்களை குணமாக்கும். Restore them. அவர்களை மீண்டும் Strengthen நிலைப்படுத்தும். them. அவர்களை பலப்படுத்தும். And bless them abundantly. சம்பூர்ணமாய் அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதி. As the shepherd of their lives, இவருடைய வாழ்க்கையின் மேய்ப்பராக you take them to the place that you prepared for them. அவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கும் ஸ்தானத்துக்கு கரம் பிடித்துக் கொண்டு போய் Cover சேரும். your children with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் உடைய பிள்ளைகளை Let மூடிக்கொள்ளும். great and mighty testimonies come out of every family, every home, every individual about your goodness. எல்லா குடும்பங்கள், எல்லா வீடுகள், எல்லா தனிநபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைய நன்மையை குறித்த வல்ல பெரும் சாட்சிகள் Let எழும்புவதாக. not your children lack in anything. உடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட விடாதிரும். Cover them with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் அவர்களை மூடிக்கொள்ளும். Let your blood, Lord Jesus, stand between them and the coronavirus or any other distractions of this world. கர்த்தாவே உடைய திருரத்தத்தின் வல்லமை கொரோனா தொற்று கிருமிய உலகத்தின் எந்த பேரழிவின் நாசம் மோசத்துக்கும் நடுவே நின்றவர்களை பாதுகாப்பதாக. Keep them as the apple of your eye. உடைய கண்மணியைப் போல இவர்களை காத்தருளும். We give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the sweet fellowship and powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God be கர்த்தர் with you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.